ரஷ்ய அரசாங்கம் பல நாட்களுக்கு பிறகு குர்ஸ்க் பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட படைகளை குவிச்சிருக்கிறாங்க. ஃபைனலா அங்க ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கிறதையும் ஆரம்பிச்சுட்டு தான் நம்பப்படுது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குர்ஸ்க் பிராந்தியத்தை இந்த கவுண்டர் அஃபென்சிவ் மூலமா மீட்கிறதுக்கு ரஷ்யா வகுத்துள்ள திட்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே பொக்ரோவோஸ்க் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த ரஷ்யா திடீர்னு குர்ஸ்க் பக்கம் அவங்களோட ஃபோக்கஸை திருப்பினதற்கான காரணம் என்னங்கிறது ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல உக்ரைன் அரசாங்கம் எப்போ குர்ஸ்குள்ள நுழைஞ்சதோ அப்பையிலிருந்தே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கிறது குர்ஸ்க்ல இப்போ ஆரம்பமாகி இருக்கிறதா நம்பப்படுதுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவிலே டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ரஷ்ய அரசாங்கம் போக்ரோவோஸ்க் பகுதியை நோக்கி தான் இப்போ பெரிய அளவுக்கு டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்று, போக்ரோவோஸ்க் கிட்ட நெருங்கின பிறகு அங்கே ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குர்ஸ்கில் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் ஆரம்பிக்கப்படும். அப்படி ஒரு வேளை குர்ஸ்கில் கவுண்டர் அஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா போக்ரோவோஸ்கை கம்ப்ளீட்டாக வீழ்த்தினதுக்கு பிறகு தான் குர்ஸ்கில் ஒரு தாக்குதலை நடத்துவாங்க. ஸோ குர்ஸ்க் பிராந்தியம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உக்ரைனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்ய அரசாங்கம் போக்ரோவோஸ்க் கிட்ட ரொம்பவே கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில கிலோமீட்டர்கள் மட்டுமே ரஷ்ய படைக்கும் போக்ரோவோஸ்க்கும் இடையில இருக்குது. ஆல்ரெடி போக்ரோவோஸ்க் மேலே ரஷ்யா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருச்சு. போக்ரோவோஸ்க் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பாலங்களை பார்த்தீங்கன்னா இப்போ தகர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, சிம்பிள், போக்ரோவோஸ்க்கும் மீதி இருக்கக்கூடிய உக்ரைன் பகுதிகளுக்கும் இருக்கிற அந்த கான்டாக்ட் அப்படிங்கிறத கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா இப்போ போக்ரோவோஸ்கில் இருக்கக்கூடிய பாலங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி அந்த வீடியோலேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த டான்பாஸ்க்கு தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய உக்ரைன்ஸ்க் சோல்விடோன்ற மாதிரியான பகுதிகளிலையும் ரஷ்ய படைகள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த உக்ரைன்ஸ் அப்படிங்கிற பிராந்தியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஷ்யாவினுடைய கைகளுக்குள்ளே விழுந்துட்டு தான் நம்பப்படுது. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள ரஷ்யா கம்ப்ளீட்டாக அந்த பகுதியை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம், இப்போ அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக ரஷ்ய படைகள் சுற்றி வளைச்சிட்டாங்க. இதற்கு மேலேயும் உக்ரைன்ஸ்க்கு பகுதியில் உக்ரைனுக்கு கை கொடுக்குற மாதிரி எந்த ஒரு சாதகமான விஷயமுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து உக்ரைன் படைகள் பின்வாங்கி போக்ரோவோஸ்கை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு செகண்டரி அஃபென்சிவ் அப்படிங்கிறத உக்லேடார் பகுதியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த செகண்டரி அஃபென்சிவினுடைய நோக்கம் அவங்க ரஷ்யா அந்த பகுதிகளெல்லாம் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஸ்டெட் உக்ரைனோட ரிசர்வ் படைகளை உக்லேடார் பகுதிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அஃபென்சிவை ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாகவும் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த நிலைமையில் உக்லேடாரில் ரஷ்ய படைகள் முன்னேற ஆரம்பிச்சிட்டதா செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதிலிருந்தே உக்ரைன் எந்த விதமான ரிசர்வ் படையும் உக்லேடாருக்கு அனுப்பலை அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, ரஷ்யா இந்த மாதிரி உக்ரைன் ஃப்ரண்ட் லைனில் பல இடங்கள்லையும் முன்னேற ஆரம்பிச்சிருக்குது. ஈவன் சேசிவியார் பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கனால் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த கனாலை தாண்டது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக பார்க்கப்பட்டது. ஸோ இப்போ அந்த கனாலையெல்லாம் தாண்டி ரஷ்யா போய்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலையுமே ரஷ்யா முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தாங்க இப்போ குர்ஸ்கில் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கிறத ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா நம்பப்படுது. கடந்த சில நாட்களாகவே குர்ஸ்க் பிராந்தியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படை குவிப்பு அப்படிங்கிறத ரஷ்ய அரசாங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000லேருந்து 40,000 ரஷ்ய படைகள் அங்கே இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ ஈவன் ஆப்பிரிக்காவை நாடான புர்கினோ ஃபசோவில் சண்டையிட்டுக்கிட்டு இருந்த ரஷ்யாவோட பியர் பிரிகேட் அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனி எல்லாமே இப்போ குர்ஸ்க் பிராந்தியத்துக்கு அழைத்து வரப்பட்டு உக்ரைனுக்கு எதிரான சண்டையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கவுண்டர் அஃபென்சிவோட இனிஷியல் ஃபேஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ஒரு ஒப்பீட்டின்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 வீரர்கள் இருந்தால் போதும் உக்ரைன் படைகளை குர்ஸ்கிலிருந்து வெளியேற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உக்ரைனோட தகவலின்படி ரஷ்ய அரசாங்கம் 40,000லேருந்து 80,000 வீரர்கள் வரைக்கும் குர்ஸ்க் பிராந்தியத்தில் குவிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு வர்றதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இனிஷியல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா டைரக்டாக உக்ரைன் படைகள் எங்கெங்கெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குதோ அந்த இடத்த குறி வச்சு தாக்குதல் நடத்தலை. அதுக்கு பதிலாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ கோரினோவா மற்றும் ஜுட்ஸா இந்த 2 பகுதிகளிலும் தான் உக்ரைன் படைகள் பெரிய அளவுக்கு குர்ஸ்க் பிராந்தியத்துக்குள்ளேருந்து சண்டை போட்டுக்கிட்டு வர்றாங்க. எதற்காக உக்ரைன் அரசாங்கம் இந்த 2 பகுதியும் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளுங்க. ரஷ்யா உக்ரைன் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ரஷ்யா சைடில் ரொம்பவே கிட்ட இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுட்ஸா தான். ஸோ இந்த சுட்ஸாவுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து ஒரு ரோட் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதனால தான் இந்த சுட்ஸாவை குர்ஸ்க் பிராந்தியத்துக்கான கமாண்ட் சென்டராக உக்ரைன் வந்து சூஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த கோரினோவாங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நேரே ரஷ்யா உக்ரைன் இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து ஒரு ரோட் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குதுங்க. சிம்பிளாக இந்த 2 பகுதியில் இருந்து தான் குர்ஸ்கில் மற்ற பகுதிகள் எல்லாத்துக்குமே ஆயுதங்கள் அப்படிங்கிறத உக்ரைன் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு வருது. ஸோ இந்த ஒரு ரோடை மட்டும் ரஷ்யா அடைச்சாங்க இல்லை வந்து டேமேஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னாலே அது உக்ரைனுக்கு ஒரு பெரும் இழப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ ஆயுதத்தை கொண்டு போகிறதுக்கே உக்ரைன் அரசாங்கம் தடுமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எக்ஸாக்டாக இதே விஷயத்தை தாங்க இப்போ ரஷ்ய அரசாங்கமும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ரஷ்ய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கோரினோவாலையும் சுட்ஸாவிலையும் தான் அதிக அளவுக்கு உக்ரைன் படைகள் இருக்கிறாங்க. சண்டை போட்டிருந்தா பெரிய அளவுக்கு அங்கே தான் சண்டை போட்டிருக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் கோரினோவாவுக்கு தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்னேகோஸ்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி மேலே தாங்க ரஷ்யா அவங்களோட கவுண்டர் அஃபென்சிவையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்னேகோஸ்ட் அப்படிங்கிற பகுதியை ரஷ்யா கிட்டத்தட்ட கைப்பற்றிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு உக்ரைன் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணதாகவும் வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த ஸ்னேகோஸ்ட்டில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரஷ்யாவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஸ்னேகோஸ்ட் அப்படிங்கிற பகுதியை மட்டும் ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருந்து ரஷ்யா உக்ரைன் இன்டர்நேஷ்னல் பார்டர் கிட்ட ரஷ்ய படைகளால் ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அங்கே போயிட்டாங்க அப்படின்னாலே போதும், இந்த ஒரு பர்டிகுலர் ரோடுவே சொன்னேன் இல்லையா, சுட்ஸாவையும் கோரினோவாவையும் கனெக்ட் பண்ணக்கூடியது, அந்த ஒரு ரோடை வந்து பிளாக் பண்ணலாம். சரிப்பா, அப்போ ரஷ்ய அரசாங்கம் நேர் இந்த இன்டர்நேஷ்னல் பார்டரை நோக்கி தான் நகருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. காரணம், இந்த ஸ்னேகோஸ்ட்டுங்கிற பகுதியிலேருந்து இன்டர்நேஷ்னல் பார்டர் கிட்டேயும் போக முடியும், அதே மாதிரி கோரினோவாவையும் சுட்ஸாவையும் இணைக்கக்கூடிய அந்த ரோட்டுக்கும் வந்து போக முடியும். ஸோ ரஷ்யா இன்டர்நேஷ்னல் பார்டருக்கு போகிறத விட இந்த ஒரு பர்டிகுலர் ரோடு தான் ஸ்னேகோஸ்ட்லேருந்து ரொம்பவே பக்கமாக இருக்கும். ஸோ இந்த ரோடை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே சுட்ஸாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பிராந்தியங்களில் இருக்கிற உக்ரைன் படைகள் எல்லாம் ட்ராப் ஆயிடுவாங்க. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் பார்டருக்கு வர்றதை விட இந்த ஒரு ரோடை பிளாக் பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸியான வழியாக இருக்கும். ஆனால் ரஷ்யா வந்து எதை ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் கிளியருங்க, ரஷ்யா டைரெக்டாக ஒரு பெரிய ஃபைட் அப்படிங்கிறத எடுக்காமல் முதல்ல உக்ரைனை வீக் பண்ணணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் படைகளை வீக் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஆயுத பாதையை வழிமறிச்சாலே போதும், அவங்க வீக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேஜர் அஃபென்சிவ் இங்கே ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக குர்ஸ்க் பிராந்தியத்தை உக்ரைன் கிட்டேருந்து மீட்டரலாம் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய எண்ணம். சரிப்பா, அப்போ போக்ரோவோஸ்கில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கிறதோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போக்ரோவோஸ்க் அஃபென்சிவ் அப்படிங்கிறத ரஷ்யா கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாம். ஆனால் இங்கே தாங்க இன்னொரு குழப்பமும் எழுந்திருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்ஸ்கில் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற அந்த கவுண்டர் அஃபென்சிவில் வெல் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யா பயன்படுத்தவே இல்லை. ஸோ பெரிய அளவுக்கு அன்ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஒரு தாக்குதலை ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த அன்ட்ரெயின்டு சோல்ஜர்ஸை வச்சே ரஷ்யா அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னா உக்ரைனோட ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ்க்கு எதிராக அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒருவேளை இது ரஷ்யாவோட திசை திருப்பும் நடவடிக்கையாக இருக்கலாம். ரஷ்யா வந்து இந்த மாதிரி குர்ஸ்கில் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு வேறு ஆப்ஷன் இருக்காது இல்லையா. ஒன்று மேலும் படைகளை குர்ஸ்குள்ளே அனுப்பணும், இல்லைனா குர்ஸ்கில் இருந்து பின்வாங்கணும். இதனால தான் வேணும்னே வந்து ஒரு கவுண்டர் அஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. இதனால தான் இங்கே இப்போ கவுண்டர் அஃபென்சிவ் உண்மையிலுமே ஆரம்பிச்சிருச்சா இல்லை இது ஒரு போலி பிம்பமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து நிலவிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா தான் இதற்கான ரொம்ப கிளியரான ஒரு விடையுமே நமக்கு கிடைக்கும். இன்னொரு கருத்துமே இந்த விஷயத்தில் முன்வைக்கப்படுதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அரசாங்கம் போக்ரோவோஸ்கை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல குர்ஸ்கில் இருக்கக்கூடிய உக்ரைன் படைகளை அவங்க வெளியேற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காரணம், ஒருவேளை பொக்ரோவோஸ்கில் ஒரு பெரிய கவுண்டர் அஃபென்சிவை ரஷ்யா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உக்ரைன் அரசாங்கம் ரஷ்யாவுக்குள்ளே அவங்களோட மிசைல்ஸை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன், பிரிட்டன் அரசாங்கம் இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை எப்படியாச்சும் உக்ரைனுக்கு இந்த குர்ஸ்க் பிராந்தியத்துக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒத்த கால நின்றுட்டு இருக்கிறாங்க.
ஈவன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடந்தது. அந்த மீட்டிங்கில் அமெரிக்க அரசாங்கத்தை எப்படியாச்சும் இதுக்கு ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. காரணம், இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலில் அமெரிக்காவோட டெக்னாலஜியுமே இருக்குது. இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். பிரிட்டன் இதை கொடுக்கறதுக்கு தயாரான நிலைமையில் அமெரிக்கா தான் போய் அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் அமெரிக்காவை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த ஒரு மீட்டிங் நடந்தது. ஸோ இந்த மீட்டிங்கில் மோஸ்ட்லி இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை உக்ரைன் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அனுமதி கொடுக்கல. ஸோ ஒருவேளை ரஷ்ய அரசாங்கம் பொக்ரோவோஸ்கில் ஒரு கவுண்டர் அஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ணி பிரிட்டனும் அமெரிக்காவும் இந்த ஸ்டார்ம் ஷேடோவை பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்து அதன் மூலமாக குர்ஸ்கில் இருந்து ரஷ்யாவுக்குள்ளே ரொம்ப டீப்பாக உக்ரைன் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரஷ்யாவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அதனால தான் பொக்ரோவோஸ்கில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே குர்ஸ்கில் இருக்கிற பிரச்சனையை முடிச்சு கட்டிடணும், குர்ஸ்கில் தனக்கு எந்த விதமான தொல்லையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ரஷ்யா இந்த ஒரு அஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யா அதிரடியாக செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும் குர்ஸ்கில் ரஷ்யா ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா இல்லை பொக்ரோவோஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்ய அரசாங்கம் குர்ஸ்கை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் போக்ரோவோஸ்க்கு போவாங்களா இல்லை போக்ரோவோஸ்க்கு தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா? இல்லை, ரெண்டுமே இல்லைப்பா. ரஷ்ய அரசாங்கம் போக்ரோவோஸ்க், குர்ஸ்க் இந்த 2 பகுதியிலையும் ஒரே நேரத்தில் ஒரு கவுண்டர் அஃபென்சிவை நடத்துவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.